ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க? ஃப்ரான்ஸில் சம்மர் சீசன் தொடங்குனதால இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே அவுட்டோர் போவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பக்கத்தில் இருக்கிற ஜஸ்ட் அவுட்டோர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கு நம்ம டிக்கெட் எடுக்கிறோம். பாருங்கள், நம்ம டிக்கெட்டை வந்து மொபைலில் நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு தான் ஜஸ்ட் இதுக்குள்ளால அந்த ட்ரெயினில் ஏற்ற விடுவாங்க. நாங்கள் போகிறதும் பார்த்தீங்களா, அந்த நாய்க்குட்டி வேற போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் ட்ரெயினுக்குள்ளே ஃபுல்லாகவே ட்ரெயின் டிக்கெட்டெல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரீயாக ஒரு என்ஜாய் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம், வேடிக்கை பார்த்துட்டு. பாருங்கள், இங்கேருந்து போகும்போது அவ்வளோ ஒரு அழகான வயல்வெளியெல்லாம் பார்க்கலாம். அதை விட எனக்கு பிடிச்சது இந்த கிராண்ட்மா தான். ஸ்டார்ட்லேருந்து எண்டு மட்டும் இவங்க புக் படிக்கிறதும் சாப்பிட்றதும் இதே வேலையாக தான் இருந்தாங்க. இவங்கள வாட்ச் பண்ணுறதே எனக்கு வேலையாக போச்சு. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நான் இந்த சைடு திரும்பும்போது ஜன்னல் ஓரத்தில் அவ்வளோ ஒரு அழகான மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது அழகாக இருக்கும். பாருங்கள், அவ்வளவுமே நான் இறங்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இது ஃபுல்லாகவே பாருங்கள், இது உண்மையாகவே நேச்சுரல். ஃப்ரான்ஸில் ஒன்று இருக்குது அப்படின்னா, சம்மருக்கு மட்டும்தான் இங்கே வந்து அழகான விதவிதமான எல்லா நாட்டு பூக்களுமே இங்கே வந்து பூக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும். இதுதான் நம்ம வந்து இறங்கிய ஸ்டேஷன். இங்கே இப்படி தான் லதார் இருக்கும், அதாவது ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி. இங்கே வந்து காடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, லதார்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாகவே பாருங்கள் இவ்வளவு இருக்குன்ட்டு. நாங்கள் டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டாக்ஸி வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் மூவ் பண்ணி போய்கிட்டே இருந்தோம். நம்ம சேர வேண்டிய இடம் இங்கே வந்தாச்சு. இங்கேருந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் போகணும். அதோடு நம்ம போகும்போது பாருங்கள், இந்த சைட்டில் இருந்து அந்த எண்டு மட்டுமே அவ்வளவு ரோசாப்பூ இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் இங்கே பாருங்கள், இந்த அவ்வளவு ஒரு இலையாலேயே அவ்வளோ டிசைன் இருக்கும். இதே நம்ம இந்தியா இருந்தால் என்ன செய்வோம்? டக்குன்னு எல்லா பூவையும் பறித்து ஒன்று தலையில் வைப்போம், இன்னும் டக்குன்னு எடுத்துக்கொண்டு ஓடுவோம் வீட்டில். இதுதான் நடக்கும். இங்கே அப்படியெல்லாம் இல்லை. அந்த பூ அப்படியே இருந்தாலும் யாருமே பறிக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோத்தையும் அழகாக பார்த்துட்டு ரசிச்சுட்டு போவாங்க. பாருங்கள், இது ஃபுல்லாகவே பார்க்கவே இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இங்கே அவ்வளவு ஒவ்வொரு விதவிதமான பூக்கள் இப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஜாலி பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தோம். பாருங்கள், இதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து ஜஸ்ட்டு கூலிங்காக இருக்கும். இந்த இது ஃபுல்லாகவே ஆத்தங்கரைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த வந்து அது ஃபுல்லாகவே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு இந்த சைடு ஃபுல்லாகவே ஆட்கள் வந்து இருப்பாங்க. போகிற ரோடு ஃபுல்லாகவே ஃப்ளவர் தான். இங்கே பாருங்கள், அவ்வளவும் ஒரே இதுக்குள்ளே பார்க்க வேறு லெவலில் இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஜஸ்ட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா பழமையான கோயில் உள்ளே போகும்போது அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், நான் மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கிறேன். பார்த்தா எந்த ஒரு சவுண்டும் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக அழகாக இருக்கும். சுற்றி வர அவ்வளவும் பூக்களால் தான் இருக்கும் இந்த கோயில். பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உள்ளே போய் இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே காட்டுறேன். பாருங்கள், சுற்றி வேற பாருங்கள், அவ்வளவு ரோசாப்பூ வேறு வேறு நாட்டு பூக்கள் எல்லாம் இங்கே இருக்கும். அழகாக அமைதியாக இங்கே வயசு போனவங்க எல்லாருமே உட்காந்து நல்ல இதை ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போச்சுன்னா இன்னும் ஒரு கோயில் இருந்துச்சு. இது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளவுமே கிறிஸ்டின் சர்ச் மட்டும்தான் இருக்கும். அவ்வளவு அழகாக இருக்கும் பார்க்க. மெயினாக இங்கே வந்து நம்ம பார்க்க வேண்டியது இன்னொரு ஹைலைட் அப்படின்னு சொன்னால் இங்கே நிறையாவே வந்து ஒவ்வொரு இதுலேயும் மியூசிக்குகள் அப்புறம் என்டர்டைன்மெண்ட் அதிகமாகவே இந்த சம்மரில் வந்து எல்லா இடமுமே போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து கல்லால் கட்டப்பட்ட வீடு இல்லை, அவ்வளவுமே மரத்தால் செய்யப்பட்ட ஒவ்வொன்றும் மரத்தால் செய்யப்பட்ட வீடுகள் மட்டும்தான். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே நீங்கள் கல்லால் செய்தது இல்லை வீடு, அவ்வளவும் மரப்பலகையால் செஞ்சு தான் இங்கே கட்டுவாங்க. ஏன்னு சொன்னால் இந்த குளிருக்கு வந்து மரப்பலகை தான் நல்லா இருக்கும். இங்கே கீழே டைல்ஸ் எல்லாமே இல்லை. நாங்கள் ஒவ்வொரு இதையும் பார்த்தோம், செக் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து போக வேண்டியது, இங்கேருந்து போகும்போது நம்ம பஸ் வந்து புக் பண்ணிட்டோம். அதனால் நம்ம அந்த பஸ்ஸில் டிக்கெட் பாருங்கள், இந்த பஸ்ஸை கூட உள்ளே போகும்போது அதையும் செக் பண்ணி போட்டுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் உள்ளே ஏற்றுனாங்க. இங்கே இது ஃபுல்லாகவே பாருங்கள் அழகாக இருக்கும். இங்கே வந்துட்டு மேலே ஃபேன் அங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே அதை கொஞ்சம் கூட இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கெல்லாம் அந்தந்த டைமில் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதில் உட்காந்துட்டு அந்த பஸ்ஸு ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இவ்வளவும் நெல், அதுக்கப்புறம் பக்கத்தில் கோதுமை, அதுக்கப்புறம் நிறைய இது ஃபுல்லாகவே வேறு லெவல். அதோடு எனக்கு இன்னொன்று பிடிச்சது அப்படின்னு சொன்னால் இங்கே உள்ள டோல்கேட். இந்த டோல்கேட்டில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம என்ன செய்கிறோம், அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் இவ்வளோ தான் ருப்பீஸ், இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி அங்கே மென்ஷன் பண்ண மாட்டாங்க, காருக்கோ பஸ்ஸுக்கோ எதுக்குமோ. இங்கே வந்து நேராக நம்ம போய் நிற்க வேண்டியதான். காத்தி புளுன்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே ஏடிஎம் கார்டு அதை கொடுத்ததுக்கப்புறம் நமக்குரிய பே அதில் விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம காசு கட்டினதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், அந்த கார் ஓப்பன் ஆகுது. நான் இதில் ஒரு பாருங்கள் மென்ஷன் பண்ணி காட்டுறேன். இந்த கார் வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து கார் நிற்கிது. இவங்க காத்தி புழு கொடுக்குறாங்க ஆட்டோமேட்டிக்காக. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தான் இருக்குது. இதை பார்க்கும்போதே கொஞ்சம் நேரம் வேடிக்கை போகும்போது சூப்பராக இருந்துச்சு. அதோட இங்கே உள்ள நீட் அழகாக இருக்கும். எந்த குப்பையும் எதுவுமே இருக்காது. பரிசுக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பாருங்கள் செம்ம மழையாக இருக்குது. அதோடு இங்கே வந்து 7ஆம் மாதம் 26ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 2 வாரம் வர்ற மாதம் 8ஆம் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து முடியுது. இங்கே வந்து ஒலிம்பிக் ஸ்டார்ட் பண்ணதால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒவ்வொரு ஏரியாலையும் எந்தெந்த ஏரியாவில் ஒலிம்பிக் நடக்குது அப்படின்றத நோட்டீஸ் அடித்து போட்டுருவாங்க. ரெயினில் எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அதில் ஃபுல்லாகவே கொஞ்சம் கெடுபடியாக தான் இருக்கும் பொலிசில். இங்கே பாருங்கள், அதே மாதிரி ஃப்ளைட்டு ஜெட் இதில் எல்லாமே 3 கலர் அடித்து, இங்கே உள்ள தேசிய கொடி கலர் அடித்து ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்கும் ஈவினிங் போல். அதெல்லாம் உண்மையாகவே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே அவ்வளவு ட்ரெஸ் கடை எல்லாமே ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. இங்கே அதிகமாக ஒலிம்பிக் வந்துச்சுன்னு சொன்னாலே கொஞ்சம் நிறைய பாதுகாப்பு இருக்கும். இங்கே பாருங்கள் ஒவ்வொரு ஏரியா, இங்கே பாருங்கள் போலீஸ், ஒவ்வொரு ஏரியா இது ஃபுல்லாகவே போலீஸ் கண்ட்ரோலில் தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணிடுங்க. நான் அதுக்கப்புறம் என்ன வீடியோ போடணும்